அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களான உங்களுக்கு இந்த வாரம் லக்கி உங்களுக்கு தாங்க. ஏனென்றால் குபேர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரை கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகராசியில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசி சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்தி 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயோடும் நீச்சம் பெற்ற சூரியனோடும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே தனலாபத்தை அதிகப்படுத்துகிறார். பொருளாதாரத்தில் ஓரளவு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்கள் புதிய முயற்சிகள்ல வெற்றி அடையுங்க. முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நண்பர்களின் உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் வீடு மனை வாங்குவது முதலிய முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம செவ்வாய் புதனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக எடுத்துக்காட்டுது. செவ்வாயோடு புதன் இணைந்திருக்கிறார். ராசியில் உள்ள சுக்கிரன் பொருளாதார ஏற்றத்தை தருகிறாருங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் பணம் செலவழிப்பீங்க. இந்த செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளாக அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம குரு உங்களுடைய ராசி 11ஆம் இடத்திற்கு வருவதால எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றியை தருவாருங்க. 6ஆம் இடத்து ராகு அதை உறுதிப்படுத்துகிறார். கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வந்திருப்பதால் எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றியை தருவாருங்க. 6ஆம் இடத்து ராகு அதை உறுதிப்படுத்துகிறார். அதே போல் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ராசியில் சூரியன் இருப்பதால் உணவு கட்டுப்பாடு தேவைங்க. அதே போல் இரவில் அதிக நேரம் கண் விழிக்கும்படி நேரலாம். தூக்கத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம். கற்பனையான கவலைகள் வந்து நேரலாங்க. தூக்கத்தில் குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் போன்ற நெருக்கடிகள் ஏற்படலாங்க. தூக்கத்தை கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் போன்ற நெருக்கடிகள் ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு சுக்கிரன் வக்ர சனி மற்றும் ராகு ஆகிய நால்வரும் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று நிலை கொண்டுள்ளதால் திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் நிலவ இருக்கு. சப்தமாதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு சிறந்த சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்பட இருக்கு. சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காதுங்க. வெளியூர் பயணங்கள் சென்ற காரியம் நிறைவேற இருக்குதுங்க. நீங்கள் முயற்சித்த காரியங்கள் அனைத்துமே துரிதமாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த
அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே அமைஞ்சிருக்குது. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமான நிலை கொண்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு மற்றும் சிறு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் வெளியூர் மாற்றமும் ஏற்படக்கூடுங்க. வேலை இல்லாமல் கவலையுற்று இருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு உகந்த பணி கிடைக்க இருக்கு. சொந்த வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம கன்னி ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தை நிலவரம் மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்கு. போட்டிகள் கடுமையாக இருப்பீங்க, அவற்றை சமாளித்து லாபம் காண இருக்கீங்க. அளவோடு முதலீடு செய்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் இந்த அரிய சந்தர்ப்பத்தை கன்னி ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நழுவ விட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையின் பெரும் பகுதியை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை அன்பர்கள் லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. வருமானம் உயருங்க. தற்போது நடைபெற்று தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோருக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் வரவேற்பும் கிடைக்க இருக்குங்க. வருமானம் உயர இருக்கு. நடிகர்கள் மற்றும் நடிகைகள், புகைப்பட கலைஞர்கள், இயக்குநர்கள், அதே போல் சின்ன திரை தயாரிப்பாளர்கள் ஆகியோர் சுக்கிரனுடைய பலன்களை அனுபவிக்க ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையின் பெரும் பகுதியை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ளவர் சுக்கிரன் என கூறுகின்றன புராதன கிரகங்கள். அத்தகைய பெருமை பெற்ற சுக்கிரன் அனுகூலமாக வலம் வருவதால் அரசியல் துறை அன்பர்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னி ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ளது வித்யாகாரகர் புதன் கிரகம். அது மட்டும் இல்லாமல் அவர் சுபபலம் பெற்று வலம் வருகிறார். இதனால் கல்வித்துறை சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு. வெளிநாடு சென்று கல்வித்துறையில் பிரத்யேக தகுதி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது நேரடியான கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் 2, ஒன்று சூரியன், மற்றொன்று செவ்வாய். மற்ற கிரகங்களுக்கு ஓரளவு விவசாயத்துறையின் மீது ஆதிக்கம் இருக்குதுங்க. இவர் கிரகங்களும் சூரியன் இம்மாதம் முழுவதுமே குறைந்திருக்கிறார். அதனால் வயல் பணிகளை சற்று கடினமாக இருக்குங்க. கடும் வெயிலில் நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் பலன் திருப்திகரமாக இருக்குங்க. விளைச்சல் மன நிறைவை தருங்க. அதே போல கன்னி ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் நிறைவேற இருக்கு. வக்ர சனி ராகுவுடன் இணைந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் சரும பாதிப்பும் கவலை அளிக்குங்க. புதன் சாதகமாக இருப்பதால் எளிய மருத்துவ சிகிச்சையினால் பூரண குணம் கிடைக்க இருக்கு. திருமண முயற்சிகள் வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.